நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் குர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்சத் தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைசீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபங்கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்பதே. ஆமென்.